ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஈஸ்வரி. இன்றைக்கி வந்து டீ தான் போட்டு கட்ட போகிறேன். நெஞ்சில் வந்து சளி கட்டி இருக்கும், நாள்பட்ட சளி. அது எப்படி இருந்தாலும் சரி, அது அப்படியே கரைச்சி வெளியேற்றிடும். இப்போ வந்து உங்களுக்கே தெரியும், கிளைமேட்லாம் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. இப்போ வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து பெரியவங்களுக்கே முடியாது, பச்சை பிள்ளைங்களாம் தாங்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த சளியை வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த டீயை நம்ம போடலாம். வாங்க எப்படி போடுறது, வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது இதில் வந்து ஒரு 10 இலை தாராளமாக போடலாம். இதுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை. இது போல் 10 இலையை நல்லா கிள்ளிட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து இந்த தண்டுலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வேஸ்ட் இல்லை. இதை வந்து எங்கே நட்டு வச்சாலும் உடனே துளுத்துக்கும். வீட்லேயே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து இந்த டீ வந்து சளி மட்டும் தானா அப்படி கிடையாது. முடி வந்து இளநரை, சின்ன வயசுலேயே முடி வந்து வெள்ளையாகும் இல்லையா, அதெல்லாம் சரி பண்ணுங்க. அது வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஆனால் இப்படி டீயாகவும் போட்டு குடிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். பால், இது வந்து காய்ச்சாத பால் வந்து சேர்த்துருக்கேன் 200 அளவு. இப்போ வந்து அதே அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கம்மியாக வேணும்னாலும் குறைச்சிக்கங்க. அடுப்பு ஆன் பண்ணி பாலை வந்து வச்சிடலாம். இப்போ வந்து பால் காயறதுக்குள்ளேயே இந்த இலையை இங்கே பாருங்கள், இப்படி கிள்ளி இதில் சேர்த்துடலாம். இது கூடயே சமையலுக்கு நம்ம பயன்படுத்துகிற மஞ்சத்தூள், இது வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நல்லா கலந்து விடுங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து பால் கொதிக்கிறதுக்குள்ளே ஒரு 10 மிளகு, ஒரு 3 ஏலக்காய், இதை மட்டும் அப்படி ஒன்றும் பாதியமாக நம்ம நடத்திட்டு வரலாம். பாருங்கள், இது போல் நம்ம நடத்திடலாம். இப்படி தட்டி வச்சுக்கிறப்போ இந்த ஏலக்காய்க்குள்ளே இருக்க அந்த விதைலாம் நசுக்கினா போதும். இதை வந்து நம்ம பாலில் சேர்த்துடலாம். இப்போது இதில் டீ தூள் சேர்த்துடலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த டீ தூள் வேணாலும் சேர்த்துக்கங்க. எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் டீ தூள் வந்து 2.5 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். இது போல் ஓரத்தில் இருக்க டீ தூளெலாம் இப்படி வந்து எடுத்து விடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். இதை வந்து யார் குடிக்கலான்னா, 1 வயசுக்கு மேலே இருக்க பிள்ளைங்க யார் வேணாலும் குடிக்கலாம். உங்களுக்கே தெரியும், ஓமவல்லி இலை வந்து சளி அப்படியே கரைச்சி எடுக்கும். பெரியவங்களுக்கு கூட கொடுக்கலாம். இதில் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. நாள்பட்ட சளி, நெஞ்சு சளி, எப்பேற்பட்ட சளி அது எங்கே இருந்தாலும் கரைச்சி வெளியேற்றிடும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப எஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து முடி கூட கருப்பாகிறதுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஓரத்தில் இருக்க டீ தூள்லாம் எடுத்து மட்டும் விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான இனிப்பை சேர்த்துக்கங்க. இல்லை நாட்டு சர்க்கரை, பனக்கற்கண்டு, வெல்லம் இதெல்லாம் சேர்க்குறதுனா கண்டிப்பாக சேர்க்காதீங்க. எப்படி இருந்தாலும் இதில் போட்டதுக்கப்புறம் திரிஞ்சு தான் போகும். அதனால் இதை இறக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம இறக்கிடலாம். நான் நாட்டு சர்க்கரை தான் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதை சேர்த்துக்கங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். குடித்தா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஏன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அவ்வளோ பணத்தை கொட்டணும்? இதெல்லாம் வந்து ஈஸியாக வீட்டிலேயே கிடைக்கிற பொருள் தான். எங்கே கிடைச்சாலும் வாங்கி இதை செய்யுங்க. நிச்சயமாகவே அவ்வளோ எஃபெக்ட்டுங்க. பிள்ளைங்களுக்கு தரலாம் தாராளமாக, வயசானவங்களுக்கும் தரலாம். எப்பேற்பட்ட சளியும் இதில் போயிடும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.